இம்பட்டு நேரமும் இவளுங்க மாத்தி மாத்தி பேசுனது உண்மையா? அவங்க 2 பேரும் போய் சொல்றாங்க. அரசி, இவ சொல்றது உண்மையா அவங்க சொல்றது உண்மையா? மீனாக்கும் ராஜிக்கும் என்ன சுத்தமா பிடிக்காது, அதனாலதான் கதை கட்டுறாங்க அத்தாச்சி. ஏமா, இதுக்குதான் நீ 2 வீட்டுக்கும் குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருந்தியா? என் பொண்ணோட வாழ்க்கைய அழிக்கத்தான் என் தம்பி பொண்டாட்டிங்கிற பேர்ல இந்த வீட்டுக்குள்ள வந்தியா? என்னடியோ கூட இருந்தே குழிப்பறின்னு என் அண்ணன் உனக்கு சொல்லி கொடுத்தாராடி? தாய் மாமன் பொண்டாட்டி பண்ற காரியமாடி நீ பண்ணிருக்க? அத்தாச்சி, நான் சத்தியமா எந்த தப்பும் பண்ணல. உங்க மேல சத்தியமா. திரும்ப திரும்ப போய் சொல்லாதீங்க. உங்க பேச்ச கேட்டதுதான் நான் பண்ண தப்பு. ஆனா நீங்க எதுவுமே பேசல செய்யலன்னு மட்டும் சொல்லாதீங்க. நீங்க தான் எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து என்ன தூண்டி விட்டீங்க. எதுக்கு இது பண்ண? எதுக்கு பண்ண? உண்மையை சொல்லுடி. இத பாரு, உண்மையை சொல்லு. என் பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடி இருக்க. என்ன முட்டாள்னு நினைச்சிட்டியா? கையால் ஆகாதவன் நினைச்சியாடி? இழுச்ச வச்சு நினைச்சியா? ஒருவாமனையை எடுத்து ஒரே போடா போட்டுருவேன். கொலை பண்ணிட்டு ஜெயில போய் உட்காந்துக்குவேன். என் குடும்பத்தை கலைக்கணும்னு எவளாவது நினைச்சீங்க, பத்திரக்காளியா மாறிடுவேன். பாத்துக்கோ. போட்டோ எடுத்தேன், ஊர் பூரா ஓட்டுவேன் அந்த அயோக்கியன் சொல்லிருக்கான். நீ நல்லவளா இருந்திருந்தா அவன் நாக்க அறுத்திருக்கணும். அதை விட்டுட்டு இவள பயமுறுத்தி அவன் கூட அனுப்பி வச்சிருக்க. இவ எவ்வளவு பயந்திருப்பா, என்னென்ன யோசிச்சிருப்பா, எப்படி எல்லாம் மருகி இருந்திருப்பா. ஏமா, பயத்துல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது பண்ணி வச்சிருந்தா என்னடி பண்ணிருப்போம்? உசுறு போனா திரும்பி வருமாடி. அண்ணனாவே இருந்தாலும் பார்க்க மாட்டேதாவது பண்ணிடுவேன். எனக்கே சுகன்யா பண்ணதெல்லாம் நினைச்சா அசிங்கமா இருக்கு மச்சான். நீங்க சுகன்யாவை துரத்தி விட்டாலும் பரவாயில்ல, நான் அதை பத்தி கவலையப்பட மாட்டேன். அந்த பிள்ளை ரொம்ப இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு நிறைய நடக்கிறது, புதுசா பிரச்சனையை உருவாக்குறது, இந்த மாதிரி வேலையில அந்த பிள்ளை பார்க்க கூடாது. புரியுதா? இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அந்த பிள்ளைய கண்டிச்சு வை. ஆனா அவன் நான் சொல்லி கேட்க மாட்டான் மச்சான். என்ன வாயவே திறக்க விட மாட்டான். அவங்கள பார்த்தாலே மாமா பயப்படுற அளவுக்கு தான் நிலைமை இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் திட்டுறா மச்சான். வெளியே கூட்டிட்டு போனா திட்டுறா, கூட்டிட்டு போலன்னா அதுக்கும் திட்டுறா. நினைச்ச நேரத்துக்கு உடனே கிளம்பி வீட்டுக்கு வான்னு சொல்றா. வரலன்னா வச்சுக்கங்க, அதுக்கு ஒரு சண்டை. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி அவ சொல்ற பேச்ச கேட்டு வீட்டுக்கு வந்தா அதுக்கும் ஒரு சண்டை. எனக்கு என்னமோ நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி இல்ல, ஒரு போர்க்களத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. கல்யாணம் ஆன புதுசுல நான் கடையில தூங்கிட்டே இருக்கேன்னு நான் நீங்க வைவீங்கல்ல, என்ன அவ தூங்கவே விடுறது இல்லையா மச்சான். நான் அவளை கல்யாணம் பண்ணதுல இருந்து நான் நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் மச்சான். பாத்துக்கலாம். அங்க போய் கையை உடைக்க காலை உடைக்க கொலை கூட பண்ணுங்கடா. ஏதாவது போயிட்டு 3 பேரும் ஜெயிலுக்கு போங்கடா. வீட்டுல எல்லாரும் கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் அலையறான். போதுமாடா? அப்போ அவனை சும்மா விடலான்னு சொல்றீங்களா? நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் அவனை கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கொடுக்கறதுக்கும் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்க தாண்டா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்ல இருக்கு. அவங்களே பார்த்து அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுக்கட்டும். போலீஸ்க்கு எல்லாம் போக வேண்டாம், நாங்களே பாத்துக்கிறோம். அவனுக்கு கொடுக்க வேண்டியதை நாங்களே கொடுக்குறோம்.